அடுத்ததாக பட்டூரில் இருந்து ஹிதாயத்துல்லாங்கிறவர் கேட்குறாரு, ஹதீஸுகளில் ஷியா யூதர்களின் கையாடல் இருக்கிறதா? நம்ம ஹதீஸுங்கிறோமே, அதில் ஷியாக்களுடைய கையாடல் இருக்கிறதா, கைவரிசை யூதர்களுடைய கைவரிசை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. யூதர்களுடைய கைவரிசைங்கிறது சும்மா நம்ம ஆளுக்கு எதுக்கு எடுத்தாலும் யூதன்வாங்க, வழங்குதா? எதை செஞ்சாலும் யூதன்றாங்க. உலகத்தில் அவனுக்கு சம்மந்தம் இல்லாதையெல்லாம் அவன் தான் செஞ்சாங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, யூதன் சொல்லி போடுவாங்க. யூதர்களுடைய கைவரிசை இருக்கான்னு கேட்குறாங்க. யூதர்களுக்கு வேலையே கிடையாது. யூதர்கள் வந்து ஹதீஸுகளை வந்து அறிவித்தார்னு சொன்னாலேயே ஹதீஸில் ஆளை யாருன்னு பார்ப்பாங்க. ஒரு யூதன் வந்து இட்டு கட்ட முடியாது, யூதன் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எங்கே இதெல்லாம் சாத்தியப்படும்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளரை கண்டுகொள்ளாமல் வர்ற செய்தியெல்லாம் நம்புறது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு யூதன் பரப்பி விட்டதை நம்பிட்டு போயிடுவாங்க. ஒரு யூதன் பரப்புனான்னு வைங்கலாம், யார்கிட்ட பரப்புவான்? ஒரு ஆள்கிட்ட பரப்புவான். அவரை பிடிச்சி கேட்பாங்க, உனக்கு யார் சொன்னான்? இந்த அவன் தான் சொன்னான். அவன் யார்? யூதன். எடுத்துக்கிற மாட்டாங்க. அவன் யூதனால செய்ய இயலாது. யூதர்களோ முஸ்லீம் அல்லாத யாருமோ ஹதீஸ் என்கிற பெயரில் ஒரு எந்த ஒன்றையும் இருக்கிற ஒரு ஹதீஸை கூட அவர் அறிவிக்க இயலாதவருக்கு. நான் நபி அவர்கள் சொல்லுவோம், நானே கேட்டேன்னு கூட அறிவித்தா கூட உன்னை நாங்கள் மார்க் வச்சுருந்து உன்னை ஏற்றுக்கிற முடியாதுன்றோம். அப்போ யூதர்கள் கைவரிசை ஹதீஸில் இருக்கிறதுக்கு கட்டுகளவுக்கு சான்ஸு கிடையாது. ஏன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் கலை வந்து அப்படி வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் வந்து ஒரு புகாரிங்கிற ஒரு ஹதீஸை தொகுக்கிறாருன்னு கேட்டால், அவருடைய ஆசிரியர் யாருன்னு ஒரு சொல்லுவார், அவருக்கு வரலாறு இருக்கும். அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார்ல, அவரையும் சொல்லுவார், அவருக்கு வரலாறு இருக்கும். அந்த ஆசிரியருக்கு ஆசிரியர் இருப்பார்ல, அதுக்கு வரலாறு இருக்கும். இப்படியே 5 பேர் 6 பேர் 4 பேர் 3 பேர் என்ன செய்வாங்க, நபிகள் நாயக காலத்திலேருந்து புகாரி வரைக்கும் அவ்வளோ பேர் இடையில் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அறிவிப்பாளர் மாறி மாறி வரும். அப்போ எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் உனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அவனை வந்து அக்பர் அனிவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஹதீஸு சரிங்கிற முடிவுக்கே வரும் பொழுது எப்படி யூதன் கைவரிசை இருக்க முடியாது. பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்கிறோமே, அதில் கூட யூதன் வரமாட்டான். இட்டு கட்டப்படி ஹதீஸுங்கிறோம்ல, அதில் கூட யூதன் வரமாட்டான். அப்போ சரியான ஹதீஸுகளையும் யூதன் கிடையாது, பலவீனமான ஹதீஸுகளையும் யூதன் கிடையாது. யூதன்னா தெரிஞ்சு போயிடும். வேணால் ஒன்று என்ன செய்யலான்னு கேட்டால், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு யூதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் களிமா சொல்லி முஸ்லீமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது உங்களால் கண்டுபிடிக்க இயலாது. ரசூல்லா காலத்தில் முடியலை. ரசூல்லா காலத்தில் இருந்தாங்க, முனாஃபிக்குகள்னு இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமையே முஸ்லீமுடைய எல்லா உரிமையும் பெற்றுக்கொண்டார்கள். போருக்கும் போவார்கள், சண்டையில் கலந்துக்கிறாமல் ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. பங்கு வச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு தான் கேட்டுக்குருவாங்க. தொழுகைக்கெல்லாம் 5 வேளை தொழுகைக்கும் வருவாங்க. அப்போ அதெல்லாம் யாருன்னு கேட்டால், உலக பார்வையில் முஸ்லீம் அவன் வந்து அந்த மாதிரி வேணால் ஏமாற்றிருக்கலாம். யூதருங்கிற ஒரு ஆள், அது நமக்கு சொல்ல முடியாதுல்ல. நம்ம கல்வை உள்ளத்தை பிளந்து பார்க்க முடியும், நமக்கு அது சொல்ல முடியாது. அப்போ அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள்லையே ஒரு யூதர் இருந்து அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக நடித்து அதன் பேரில் வந்து அந்த முஸ்லீம் மாதிரியே வாழ்ந்து அவர் ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லி இருந்தார்னு சொன்னால் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். அது நமக்கு தேவையும் இல்லை. அது அல்லாஹ் கேட்கவும் மாட்டான். நம்மளை பொறுத்தவரை முஸ்லீம் அறிவித்தான், அவ்வளோதான். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யறது, கல்பை பிளந்து பார்த்தியான்னு கேட்குறாங்க. எந்த ஒரு மனுஷனே அல்லாஹ் சக்கத்தை கல்பகு, அவன் கல்பனை பிளந்து உள்ளத்தை பிளந்து பார்த்தியா சொல்லிவிட்டான், அவ்வளோதான். வாயினால் சொன்ன அவ்வளோதான். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யூதருடைய இது வந்து யூதன்கிறவன் தன்னையை மறைத்து கொண்டு நான் யூதன் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் முஸ்லீம் தான் என்று சொல்லி சமுதாயத்தில் ஒருவனாக மாறிவிட்டு முஸ்லீம்களுடைய எல்லா நல்லது கெட்டதிலையும் கலந்து கொண்டு வெளிப்படையாக அந்த யூதனுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாத முறையில் வாழ்ந்தானேயானால் அவன் நடிக்கிறது நம்ம கண்டுபிடிக்க இயலுமா? முடியாது. அது அல்லதான் மறுமையெல்லாம் தெரிய முடியும். நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். அப்படி ஏதோ 1 or 2 யூதன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் வெளிப்படையாக சொன்னால் முஸ்லீம் அவ்வளோதான். அவன் யூதனாக இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் சொல்கிறீங்க. அப்படி இருக்க வாய்ப்பு நெசமாக லாஜிக்காக இருக்குது, ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடாது. அவனை வந்து யூதன் இருப்பான்னு சொல்ல வேண்டாம். அவன் தான் சொல்லிட்டான் முஸ்லீம்ங்கிறானே, நான் இஸ்லாத்தில் ஒருவனாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் போட்டு அவனை போட்டு யூதன்கிறீங்க? அவன் யூதனாகவே இருந்து நடித்தாலும் சரிதான். நடித்ததை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியும். அதனால் எந்த ஒரு கட்டுகளவு கூட ஹதீஸுகளில் யூதனுக்கு வேலை கிடையாது, நுழைய முடியாது, குர்ஆன்லேயும் நுழைய முடியாது. இதை விளைவிக்கணும். யார் இந்த ஹதீஸில் ஷியாக்கள் ஊடுருவல் இருக்கான்னு கேட்டால் ஷியாக்கள் இருக்குது. ஏன்னா அவன் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறான். இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு அந்த கொள்கைக்கு தகுந்தவாறு ஹதீஸில் இட்டு கட்டுவான். அவன் அலியின் பேரில் உள்ள ஹதீஸுகள்லாம் இட்டுக்கிறான். அலி அவர்கள் ரசூல்லாவுக்கு வசியத் செஞ்சார்கள், அந்த அவர் தான் வந்து எனக்கு பிறகு ஜனாதிபதியாக வரணும் என்று ரசூல்லா சொன்னார்கள்னு எழுதி வச்சுருக்கிறான் ஷியாக்கள்.
இட்டு கட்டியிருக்கான். அந்த ஷியாக்கள் இட்டு கட்டின ஹதீஸுகள் வந்து நம்ம ஆட்களுடைய நூல்கள்லையும் அது வந்து இடம்பெற்றும் இருக்கிறது. இடம்பெற்று அதை நோட் பண்ணிடுவாங்க, இது சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்லி. ஷியாக்களுடைய நூல்களில் அது ஆத்தன்டிக்கான செய்தி மாதிரி பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஷியாக்கள் ஊடுருவ முடியுமான்னா அவன் ஷியாக்கள் முஸ்லீம்ங்கிற போர்வையில் இருக்கிறான். ஷியா என்ற ஒரு காரணத்துக்கு அவன் ஹதீஸை நிராகரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொண்டு அவன் ஏதாவது செஞ்சிருக்க முடியுமான்னா அது முடியும். அப்போ யூதர்கள் கைவரிசை பண்ணுறதுக்கு கட்டுகள் லட்சத்தில் ஒரு பங்கு கூட, ஒரு ஹதீஸ் கூட யூதன் இட்டுக்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொன்னால் எதாக இருந்தாலும் நம்ம தௌஹீதை சொல்கிறோம்ல, அதை கூட யூத கை கொண்டுருவாங்க. நம்ம தௌஹீதை சொன்னோம்னு சொன்னால் அவன் யூத கைக்கூலி அப்படின்றாங்க. ஏன்னுட்ட அந்த யூதன்னு சொன்னால் மக்கள் வெறுப்பாங்கல்ல, அதை பயன்படுத்திக்கிறது. அதனால் அதெல்லாம் எங்களை எதுக்கு எடுத்தாலும் யூதன்னு சொல்லக்கூடாது. அது வந்து யூதனுக்கு சம்மந்தம் குண்டு வச்சுட்டான்னு யூதன் வந்து சரியுமாங்க. இவன் கிறுக்கு பிடிச்சி போய் நம்மளால் ஏதாவது செய்வான், உடனே என்ன செய்வாங்க, இது யூதனுடைய சதி இது அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் யூத சதிங்கிறத வந்து ஒரு 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 வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது அறிவீனமான ஒரு வாதம் அது. அதனால் ஹதீஸில் யூத சதி கிடையாது, யூதனுடைய கையாடல் கிடையவே கிடையாது.